தமிழ் சினிமா வரலாற்றில் நடிகையர் திலகம், சாவித்திரி, இசைக்குயில், ஜானகி. இவங்க 2 பேருமே தங்களோட துறையில சிகரம் தொட்டவங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஆரம்ப காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய தன்மான போராட்டம் நடந்திருக்கு. இனிமே சாவித்திரிக்காக நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு ஜானகி அம்மா ஒரு சபதம் எடுத்தாங்க. அது ஏன்? திரைக்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த பரபரப்பான உண்மைச் சம்பவத்தை தான் இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். அன்றைய காலகட்டத்துல சாவித்திரி அவர்கள் முன்னணி நட்சத்திரமா இருந்தாங்க. அவங்களோட நடிப்புக்கு பாடகி பி. சுசீலா அம்மாவோட குரல் தான் ரொம்ப கச்சிதமா பொருந்தும்னு சாவித்திரி ஆழமா நம்புனாங்க. இந்த சூழல்ல தான் ஒரு தமிழ் படத்துக்காக ஜானகி அம்மா ஒரு பாடலை பாடுறாங்க. ஆனா அந்த பாடலை கேட்ட சாவித்திரி, என் முகத்துக்கு ஜானகியோட குரல் செட் ஆகாது, எனக்கு சுசீலாவோட குரல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா பாடின பாடலை நிராகரிக்குறாங்க. இதனால அந்த பாடல் நீக்கப்பட்டு மறுபடியும் சுசீலா அம்மாவோட குரல்ல பதிவு செய்யப்படுது. 1962 இல் வெளியான கொஞ்சம் சலங்கை கொஞ்சம் சாலுங்காய் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்காரவேலனே தேவா என்ற பாடல் தான் இந்த மோதலுக்கு மூலகாரணம். இந்த பாடலை ஜானகி அம்மா மிக அற்புதமாக பாடினார். இதன் தெலுங்கு பதிப்பான முரிபிஞ்சே முவ்வலு முரிபிஞ்சு முவ்வாலு படத்தில் இதே பாடலை சாவித்திரி அவர்களுக்கு பயன்படுத்த படக்குழு முடிவு செய்தது. ஆனால் அப்போது சாவித்திரி அவர்கள், என் முகத்திற்கு பிசுசீலாவின் குரல் தான் பொருத்தமாக இருக்கும், ஜானகியின் குரல் வேண்டாம் என்று கூறி அந்த பாடலை நிராகரித்தார். தன்னோட திறமைக்கு நடந்த இந்த நிராகரிப்பு ஜானகி அம்மாவோட சுயமரியாதையை ரொம்பவே காயப்படுத்துது. இனிமே என் வாழ்நாள்ல சாவித்திரி நடிக்கிற எந்தவொரு படத்துக்கும் நான் பாட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியான சபதத்தை எடுக்குறாங்க. சொன்னபடியே அதுக்கப்புறம் சாவித்திரி நடிச்ச ஒரு தெலுங்கு பட பாடலை பாட ஜானகி அம்மா மறுக்கிறாங்க. இதனால அந்த பாடலோட தயாரிப்பு பணிகள் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரைக்கும் அப்படியே முடங்கி போகுது. இந்த பாடலில் சாவித்திரி நடிக்கவில்லை, ஜமுனா அல்லது வேறொரு நடிகை தான் நடிக்கிறார் என்று கூறி ஜானகி அம்மாவை பாட வைத்தனர். இரு பெரும் ஆளுமைகளுக்கு இடையே நடந்த இந்த சுவாரஸ்யமான தன்மான போராட்டத்தை ஜானகி அம்மாவே ஒரு நேர்காணல்ல வெளிப்படையா உடைச்சிருக்காங்க. ஜானகி அவர்களின் இந்த தன்மான சபதத்தை பற்றியும் சாவித்திரி அவர்களின் அந்த பிடிவாதத்தை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.